ஹலோ மக்களே! இன்னைக்கு குக் வித் கோமாளியிலேருந்து ரோட்டு கடை காளான் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி யார் பண்ணதுன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் அண்ட் 2 கப் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். கடையில பார்த்தீங்கன்னா, எப்பயுமே முட்டைக்கோஸோட அளவு தான் அதிகமா வைப்பாங்க. இது கூட கொஞ்சம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/4 கப் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இது கூடவே காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை பக்கோடா போடுற மாதிரி சின்ன சின்னதாக போட்டு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு தண்ணி, கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அண்ட் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை பேனில் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ் அண்ட் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவரில் தண்ணி கலந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கெட்டியான உடனே நம்ம மஷ்ரூம்கான தண்ணி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைக்கெலாம் போயிட்டு அண்ணா ஒரு காளான்னு சொன்னோடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 கரண்டி அளவுக்கு அந்த தண்ணி குழம்பு எடுத்து நல்லா பெரிய பாத்திரத்தில் ஊற்றிப்பாங்க. அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுட்டு இதில் மஷ்ரூம் எல்லாம் உடச்சி போட்டுப்பாங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா கொத்திட்டு அதில் கொஞ்சமாக வெங்காயம், கொத்தமல்லி அண்ட் கார்ன் சேர்த்துப்பாங்க. டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரோட்டு கடை காளானை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். பாய் பாய்.